ஹாய், வெல்கம் டு நாட்டுகளாட்டா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு வெயில் காலத்துக்கு ஏற்ற ரெசிபி மாங்காய் தொக்கு. இதை ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இந்த தொக்கு ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த மாங்காய் சீசனில் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வருஷமே ஆனாலும் கூட இந்த மாங்காய் தொக்கு கெட்டே போகாது. வாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம். மாங்காய் 2, வெந்தயம் 1 டீஸ்பூன், கடுகு 2 டீஸ்பூன், இது ரெண்டும் அரைக்கிறதுக்காக, பூண்டு 10 பல், கல்லுப்பு 1/2 கப், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன், நல்லெண்ணெய் 1 கப், காரத்துக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், கலரும் நம்மளுக்கு வந்துடும், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 கப், தாளிக்க கடுகு உளுந்தம் பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், காஞ்ச மிளகாய் 2 உடச்சி வச்சுக்கிறோங்க, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மாங்காய்க்கு தோல் எடுத்துக்கிறலாம். மாங்காய் எப்படி வாங்கணுன்னா, நல்ல உருண்டை மாங்காயாக, நல்ல மாங்காய், நல்ல புளிப்பு இருக்கிற மாதிரி, நல்ல மாங்காயாக, கெட்டியான மாங்காயாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிறோங்க. இந்த வெயில் காலத்தில் நல்ல மாங்காய் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி உருண்டை மாங்காயிலே செய்யலாம், கிளிமூக்கு மாங்காயிலையும் செய்யலாம். இது மாங்காயில் உள்ள இந்த பச்சை தோல் ஃபுல்லாக வர்ற மாதிரி நம்ம இதை பீல் பண்ணி எடுத்துக்கிறலாம். இந்த மாங்காய் தொக்கு நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சோன்னா கெட்டே போகாது. ஆனால் அவ்வளோ நாள் வரையெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுக்க மாட்டோம். ஒரு 2-3 வீக்ஸ்லேயே கூட திரும்ப திரும்ப வந்து எல்லோரும் எடுத்து சாப்பிட்டே இந்த மாங்காய் ஊறுகாய் காலியாயிரும் பாட்டில். பாருங்கள், நான் இப்படி தொளி சேர்க்கிற மாதிரியே நீங்களும் இப்படி ஃபுல்லாக அந்த பச்சை தோல் போகிற அளவுக்கு நல்லா இந்த இப்படி 2 மாங்காயையும் தோல் எடுத்து வச்சுக்கிறேங்க. இதுக்கு நான் கிரேட்டரை வச்சு தான் துருவ போகிறேன். அதுக்கு கிரேட்டரில் ரொம்ப பெரிய கிரேட்டர் வேணாம், சின்ன கிரேட்டரை மாட்டிட்டு அதில் மாங்காயை ஃபுல்லாக துருவி எடுத்துக்கிறேங்க. மாங்காயை நல்ல ஈவனாக அழகாக இப்படி நல்லா துருவி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், கிரேட்டரில் விழுறத பாருங்கள், இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கிறேங்க. இப்படி எல்லா மாங்காயையும் நீங்கள் இப்படி துருவி எடுத்துக்கிறேங்க. வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லா மாங்காயையும் நம்ம ஈவனாக நல்லா ஒன்று போல் நல்லா துருவி எடுத்தாச்சு. கல்லுப்பு, மிளகாய்த்தூள், எண்ணெயெலாம் எப்படி அளக்கணுன்னா, இந்த துருவின மாங்காய் அளவை எடுத்துட்டு தான் நம்ம அளந்துக்கிறலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நீங்கள் எத்த கப் வேண்டாலும் எடுத்துக்கிறலாம். அதில் இதை மாங்காயை நல்லா அமுக்கியே அளங்க. துருவின மாங்காயை இது எத்தனை அளவு இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிறலாம். எனக்கு இந்த 2 மாங்காயும் துருவுனது எனக்கு 2 பவுல் கிடச்சிச்சு. இந்த மாதிரி நல்லா எல்லா மாங்காயுமே இந்த மாங்காய் தண்ணி இல்லாமல் நல்லா இதை எல்லாத்தையுமே அமுக்கி எடுத்து இதை அளந்து எடுத்துக்கிறேங்க. மாங்காயை நல்லா பவுலில் வச்சு இப்படி அழுத்தி எடுத்து தண்ணியை கூட எக்ஸ்ட்ரா தண்ணியை பிழிஞ்சிட்டுட்டு இதை அளந்து பார்த்தோன்னா எனக்கு 2 கப்பு இருந்துச்சு. இந்த 2 கப்பு இந்த பவுல் கணக்கு தான் நம்ம வச்சுக்கிறேன்னு. இந்த பவுல் அளவுக்கு தான் நம்ம கல் உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாம் நான் மெஷர்மெண்ட் தந்திருக்கேன். அடுத்து இந்த கல் உப்பை 1/2 கப்பு இதுக்கு எடுத்திருக்கேன். இதை ஒரு கடாயில் போட்டு இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிறலாம். கல்லுப்பை ஃபஸ்ட்டு வறுக்க சொல்ல கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அது ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சூடுபட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறங்க. நான் இங்கே 1/2 கப்பு உப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக தேவைப்பட்டால் நீங்கள் 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கலர் இப்படி சேஞ்ச் ஆகிருச்சு. இந்த கல் உப்பும் கொஞ்சம் வெடிக்கணும். வெடித்தா தான் அந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த சவுண்டு கேளுங்க. அடுத்ததாக அதே கடாயில் நம்ம ஊறுகாய்க்கு ஒரு பொடி செய்ய போகிறோம். அந்த பொடிக்கு கடுகு 2 டீஸ்பூன் போட்டு அதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறோங்க. அது கொஞ்சம் வறுபட்டுறோன்னே அதில் வெந்தயம் சேர்த்துக்கிறலாம். நம்ம இந்த கடுகை நம்ம கொஞ்சம் சிறு தீயில தான் வறுக்கணும். கடுகு கருகுனுச்சுன்னா டேஸ்ட்டு கசப்பாக போயிடும். அதனால் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறோங்க. இப்போ நான் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறோங்க. வெந்தயமும் சிவக்க நல்லா வறுக்கணும். நல்லா சிறு தீயில வச்சே இதை நல்லா வறுத்துக்கிறோங்க. சிறு தீயிலே வச்சு இந்த கடுகு வெடிக்கணும்.
கடுகு நல்லா படப்படன்னு வெடிக்க சொல்ல வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்படி வறுத்ததை நல்லா ஆற விட்டுட்டு இதை ஒரு உரலில் போட்டு நம்ம இடித்து பவுடர் பண்ண போகிறோம். இதை மிக்சியில் போட்டு ஆட்டணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம உரலில் வச்சு இடித்தாவே இது நல்லா வறுத்ததுனால ஈஸியாக அரைப்பட்டுரும். பாருங்கள் நான் எப்படி இடிக்கிறேங்கிறத. இது நம்ம நல்லா வறுத்ததுனால இது ஈஸியாக அரைப்பட்டுரும். இந்த உரலில் வச்சே நம்ம வந்து இடிச்சுக்கிறலாம். மிக்சியில் ஆட்டுறதை விட உரலில் இடித்து போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா வந்து இடிபட்டுருச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு இது பவுடராக இருக்கணும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இந்தளவு இது பவுடராக இருக்கணும். இதை தனியாக வச்சுக்கிறோங்க. அதே உரல்லையே நம்ம 10 பல் பூண்டு எடுத்து அதையும் வந்து நல்லா இடித்து எடுத்துக்கிறலாம். பூண்டு பிடிக்காதவங்க பூண்டை சேர்க்காமல் இந்த ஊறுகாயை செய்யலாம். ஆனால் பூண்டு சேர்த்தா தான் நல்லா ருசியாக இருக்கும். பூண்டை இந்தளவுக்கு நம்ம இடித்து வச்சுக்கிடலாம். இப்போ இதையும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். வாங்க ஊறுகாய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாங்காய் அளந்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நம்ம கல் உப்பை சேர்த்துக்கிடலாம். அடுத்து மஞ்சத்தூள், அடுத்து காஷ்மீரி மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் எதற்கு நான் சேர்த்தேன்டா, இது கலரும் வரும், காரமும் கம்மியாக இருக்கும். அடுத்தது இடித்த இந்த பவுடரை போட்டுக்கிடலாம், கடுகு வெந்தய பவுடரை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த பவுல் ஸ்பூனு எதுவுமே ஒரு சொட்டு ஈரம் கூட இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். நம்ம ஊறுகாய் செய்ய போகிற அன்னைக்கு அதை கொஞ்சம் நல்லா வெயிலில் காய வச்சு இந்த கிளாஸ் பவுலில் இந்த ஸ்பூனையெல்லாம் நம்ம வச்சுக்கிறேன்னு. ஈரம் படாமல் இருந்தால் தான் இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள் இப்படி நல்லா இது மிக்ஸ் ஆகணும். இன்னும் கொஞ்சம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த மாங்காய் கலரே தெரியக்கூடாது. எல்லா மசாலாவும் ஈவனாக மாங்காயில் கோட் ஆகிக்கணும். மிக்ஸ் பண்ணவே நாக்கில் எச்சி ஊறுது. அழகான தொக்கு இது. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். பாருங்கள் எல்லாத்தோடையும் இப்படி மாங்காய் வந்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகி நல்லா வந்திருக்கணும். இப்போ அடுத்ததாக இது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்குள்ள அந்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் எடுத்து ஃபஸ்ட்டு கடாயில் இதை நல்லா சூடு காட்டிக்கிறணும். இது நல்லா கொதிக்கவே விடணும். அது நல்லா அந்த பாருங்கள் இப்படி நல்லா தளன்னு கொதித்த உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்கண்டு நம்ம கடுகு உளுந்து பருப்பு வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கிறோங்க. கடுகு போட்டுட்டு அடுத்ததாக காஞ்ச மிளகாயை பிச்சு வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கிறோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோங்க. இப்போ வாசம் நல்லா கமக்குது. இப்போ இதில் நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல பூண்டு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. அடுப்பு ஆன் பண்ணலாம் தேவையில்லை. அந்த சூட்லேயே அது நல்லா பொரிஞ்சிரும் பாருங்கள். இப்படி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த எண்ணெயோட சூட்லேயே இது போல் அருமையான ரெசிபிகள் தெரிய எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த தாளித்ததை நம்ம வந்து இந்த மாங்காயில் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் இதே மாதிரி நல்லா ஈவனாக ஒன்று போல் இந்த தாளிப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. சூப்பராக அருமையாக வந்திருக்கு இந்த தொக்கு. தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வெஜ் பிரியாணி எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஊத்தப்பம், இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன் இந்த மாங்காய் தொக்கு. மாங்காயோடு சேர்த்து நல்லா எல்லா தாளிப்பையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக இதில் வந்து பெருங்காயத்தூள் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மாங்காய் தொக்கில் நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயம் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம மிக்ஸ் பண்ண ரொம்ப அருமையாக வரும் இந்த தொக்கு. பெருங்காயம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டான அருமையான சூப்பரான மாங்காய் தொக்கு. இது 1 வருஷம் ஆனாலும் இந்த மாங்காய் தொக்கு கெட்டே போகாது. நல்லா மடிஞ்சு சாஃப்டாக தான் போகுமே ஒழிய ஒரு நாள் இது கெட்டே போகாது. நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஊறுகாய் செய்கிற 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம எந்த பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த பாட்டிலை வந்து 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க.
தொட்டு ஈரம் கூட அந்த பாட்டிலில் இருக்கக்கூடாது. பாருங்கள், சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. பாருங்கள், இதை நான் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போடுறேன். இப்படி தான் இதை ஸ்டோர் பண்ணணும். நல்லா வெயிலில் காய வச்ச கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம நார்மலாக மூடி போட்டு வச்சாவே இது கெட்டு போகாமல் இருக்கும். இந்த சூப்பர் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் இன்னொரு ரெசிபியில் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.